Hi friends, welcome to Keep Educating Yourself channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அறிவோம் தெளிவோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இந்தியாவின் நாட்டுப்பண்ணை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டுப்பண் எழுதினவங்க யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அவர் கீதாஞ்சலி அப்படிங்கிற தொகுப்புக்காக 1913 இந்த விருது வழங்கியிருக்காங்க. மக்கள் இவரை அன்புடன் குருதேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய மற்றொரு பாடலான அமர் சோனார் பங்களா நமது அண்டை நாடான வங்காளதேசின் நாட்டுப்பண்ணாக உள்ளது. வங்காளதேசத்தோட நாட்டுப்பண்ணான அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற ஒரு பாடலையும் ரவீந்திரநாத் தான் எழுதியிருக்காரு. கொல்கத்தாவை சேர்ந்த தாகூர் தமது 8வது வயதிலே கவிதைகளை எழுதத் தொடங்கினார். 11வது வயதில் இவரது முதல் கவிதை தொகுப்பினை பானு சிம்ஹா சூரிய சிங்கம் எனும் புனைப்பெயரில் வெளியிட்டிருக்காரு. தாகூர் பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலையை ஆதரிச்சிருக்காரு. அவரது பெயரும் புகழும் அவரது படைப்புகள் வாயிலாகவும் அவர் நிறுவிய விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் எனும் கல்வி நிறுவனத்தின் மூலமும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.